ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஷா சேனல். இன்றைக்கி சுட சுட மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சு காட்ட போகிறேன்னு என் ஸ்டைலில் பாருங்கள். அதுக்கு மட்டன் 1 kg எடுத்திருக்கேன், விசில் போட்டிருக்கேன், கழுவி. அரிசி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் 6 பெரிய வெங்காயம், தக்காளி 5 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 3, தயிர் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன், இஞ்சி 100 கிராமு, கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு, புதினா ஒரு அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் லெமன் 1, அப்புறமா மசாலா ஐட்டம், அந்த இதெல்லாம் பட்டை லவங்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது, இதுக்கு நல்லா இருக்காது. உப்பு, அப்புறம் ஜிஆர்பி நெய், அப்புறமா கடலை எண்ணெய் தேவையானது, அப்புறம் மஞ்சத்தூள். இப்போது வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்லைஸாக. பிரியாணிக்கு நீட்டாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா நீட்டாக ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளியும் 5 தக்காளி, அதுவும் நல்லா நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. தக்காளியும் கட் பண்ணியாச்சு, அது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பச்சை மிளகா 3 நல்லா கீறி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி எடுத்துக்கலாம், தோல் சீச்சிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா பூண்டு 100 கிராம் இஞ்சினா 50 கிராம் பூண்டு வேணும், அதுவுமே அரைச்சி வச்சுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் அந்த கொத்தமல்லி சொன்னேன் இல்லையா, அது நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். தேவையான பொருள்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் பெரிய குண்டா எடுத்திருக்கேன், நிறைய பேருக்கு செய்கிறோன்னா நான் இதை எடுப்பேன். இது 5 கிலோ வரையும் செய்யலாம், நீங்கள் எதில் வேணுமோ நீங்கள் செய்யலாம். மட்டன் சொன்னேன் இல்லையா வேக வச்சுருக்கேன்னு, அதுதான். அந்த தண்ணியோடையே அப்படியே இருக்கட்டும், ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடு ஏறிடுச்சு, கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய்யும் ஊற்றிக்கிறேன். கூட ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் மாதிரி நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போது மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, நல்லா கலரி விட்டுருங்க, எல்லாம் ஃப்ரை ஆகட்டும். அதெல்லாம் மசாலா, அந்த பட்டை கிராம்பெல்லாம் ஃப்ரை ஆனோடனே 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன்ல, அதை போட்டுடுறேன். போட்டுட்டு சும்மா அதுவும் ஒரு லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். அதுவுமே நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க, கோல்டன் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுது பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா வதங்கட்டும், நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போட்டோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது புதினா சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கூடவே. நல்லா ரெண்டுமே சேர்ந்து கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போது வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். 1 2 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு உப்பு பாருங்கள், எப்படியோ வாட்டமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட இருக்கலாம், ஏன்னா தண்ணிலாம் ஊற்றுவோம் இல்லையா, அதனால் கரெக்டாக தான் இருக்கும். நான் ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றுறப்போ கரெக்டாக வந்துடும்.
இப்போது மட்டன் வந்து போட்டுக்கலாம். அந்த தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை நான் காட்டுறேன். கலந்து ஊற்றிக்கலாம் அந்த தண்ணி, அதனால் வச்சுருக்கேன். மட்டன் மட்டும் எடுத்து நான் போட்டு கிளறிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு மட்டனு. இதோங்க அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி சொன்னேன்ல, அதுதான். இப்போ அதை வந்து அளந்து ஊற்றிக்கிறேன். நான் 4 கிளாஸ் வந்து போட்டேன் இந்த கிளாஸால் அரிசி. ஸோ வந்து நான் எப்படி ஊற்றுவேன்னா 1.25 அப்படி கணக்கு பண்ணி ஊற்றுவாங்க 4 கிளாஸுக்கு. இப்போ வந்து அது வந்து எனக்கு வந்து 2 கிளாஸ் வந்துச்சு அந்த தண்ணி. மிச்சம் பத்தாததுக்கு நம்ம நார்மல் குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். அது 2 கிளாஸ் வந்தது. இது வந்து ஒரு 2 கிளாஸு, மொத்தமாக ஒரு 4 கிளாஸு. கூட வந்து ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ லெமன் வந்து 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து முட்டை வந்து வேணும் இல்லையா, அதுக்கு வந்து தேவையான அளவு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு கணக்கு பண்ணி அத்தனை முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வந்து வேக போட்டுடுறேன். அது வேகட்டும் ஒரு பக்கம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அந்த தண்ணி. இப்போ வந்து நடுவில் அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த மட்டும் எடுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம். இப்போ வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன்ல, அந்த அரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம். அப்படியே தூணாப்பில் போட்டு விடுங்க, இல்லை அரிசி உடஞ்சிரும். இப்போ லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கரண்டி போட்டு இது பண்ணிடாதீங்க. அப்புறம் அரிசி உடஞ்சிருச்சுன்னா சாப்பாடு நம்மளுக்கு சரியாக வராது. இப்போ மூடி வச்சிடலாம். தம் போட்டுக்கிறேன். வெயிட் வந்து நான் தண்ணி வந்து வச்சுக்கிறேங்க. இப்போ பச்சடிக்கு பார்த்துடலாம். வெள்ளரிக்காய் வந்து தோல் சீச்சு எடுத்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து லைட்டாக, தயிர் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்துடலாம். இதை பாருங்கள், சூப்பராக நல்லா ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கிளறி விடலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு அரிசி கூட உடையலை, சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லைட்டாக கிளறி விடுங்க, ரொம்ப கிளறாதீங்க. இதை பாருங்கள், நல்லா பொதன்னு இருக்குது சாப்பாடு. சூப்பராக இருக்குங்க, நல்லா வந்திருக்கு. முட்டையும் வெந்துருச்சு. ரெடிங்க. என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாமே ரெடியாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.